ஃப்ரீயாக வாழ்ந்தவங்க, எல்லாம் நிறைஞ்சு வாழ்ந்தவங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாம் இழந்து நடு வீதிக்கு வந்தாலும் அந்த நல்ல குணத்தை அவங்க மறக்க மாட்டாங்க. அந்த தப்பான வழியை தேடி போய் மீண்டும் இழந்த சொத்தை பிடிக்கணுன்ற எண்ணம் இருக்காது. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், நாம் இப்படி நேர்மையாகவே வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு பயபக்தியோடு மறுபடியும் அவங்க அந்த வாழ்க்கையை தொடருவாங்க. ஆனால் மறுபக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த ஏமாற்றி வாழ்ந்து வாழ்ந்து திடீர்னு மேடு ஏறி பயங்கர பணக்காரானவங்க அந்த சூழ்நிலைக்கு போனாலும் அந்த மற்றவங்க கிட்ட வேதனை பண்ணி அந்த காசை ஏமாத்துகிற வேலையை நிறுத்த மாட்டாங்க. எவ்வளோ தூரம் அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரானாலும் பங்களா, காரு, என்ன சொத்து சுகம் சேர்த்துக்கிட்டே இருந்தாலும் அந்த புத்தி அவங்கள வந்து நிற்கவே நிற்காது. எப்படியாவது ஏமாற்றி அதை பிடுங்கணும் இதை பிடுங்கணும்னு சொல்லி அவங்க அந்த யோசனையிலேயே இருப்பாங்க. இப்படி தான் உலகம் இருக்குது. இப்படி நேர்மையாக வாழ்கிறவங்க கொஞ்சம் பேர் இப்படி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களை துன்புறுத்தி வாழ்கிறவங்க பெரும்பாலானோர் அப்படியும் இருக்காங்க. ஃப்ரீயாக வாழ்ந்தவங்க, எல்லாம் நிறைஞ்சு வாழ்ந்தவங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாம் இழந்து நடு வீதிக்கு வந்தாலும் அந்த நல்ல குணத்தை அவங்க மறக்க மாட்டாங்க. அந்த தப்பான